சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவு குடுக்கலாங்கிற அந்த இது பார்த்துட்ருக்கோம். நெறையா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்னைக்கு முக்கியமா நம்ம பார்க்க போற விஷயம் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் நம்ம சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு மலரும் நினைவுகள் மாரி இருக்கும் இல்லையா? ஒரு காலத்துல வந்து கிராமத்துல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு மரத்துலேருந்து அடிச்சு சாப்பிடுறதுல ஒரு முக்கியமான ஒரு வந்து இப்போ காய்ன்னு ஒரு பழமோ, காய் அப்படின்னு நம்ம சொல்லப்போனா அது நெல்லிக்காயா தாங்க இருக்கும். அந்த நெல்லிக்காய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அ ஒரு இந்த மாரி சின்ன குழந்தைகளுக்கு எப்படிங்க தர்றது? அதெல்லாம் நல்லதா? அப்படின்னு நெறைய பேர் என்ன கேட்பாங்க. இப்ப வந்து அஃப்கோர்ஸ் நம்மளால மரத்துலலாம் அடிச்சு சாப்பிட முடியாது. பட் அநேகமா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் அந்த நெல்லிக்காய்ங்கிற பொருள் இப்போ விக்கிறாங்க. இத நம்ம எப்படி பசங்களுக்கு தரலாம்? இது 2, 3 வயசுக்குள்ள எதுக்கு தரணும்? அதுதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நெல்லிக்காயில மெயினா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, அது விட்டமின் சி தான். அது வந்து எந்த பொருளையும் காய்கறி, பழம் இதுல நீங்க எதை எடுத்தாலுமே பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து இந்த நெல்லிக்காய் இல்லாட்டி கூஸ்பெர்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுல தான் இந்த சக்தி இருக்குது. இந்த விட்டமின் சி அப்படி நம்ம ஏன் அது இவ்ளோ முக்கியத்துவம் தரோம் அப்படின்னா, நம்மளுக்கு அன்றாட வர இந்த கோல்ட் அண்ட் காஃப்ங்க. எப்ப பார்த்தாலும் ஜலதோஷம், எப்ப பார்த்தாலும் ஒரு காஃப். அது வந்து இப்ப அநேகமா இந்த பொல்யூஷனாலயும், அதிகமான ஒரு இந்த இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த இம்யூனிட்டி தட் இஸ் அந்த எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைஞ்சு போனதுனாலே, நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் அதிகமாயிட்டிருக்கு. இந்த 1லேருந்து 2, 3 வயசு இந்த ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பசங்கள வந்து இப்போ இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளே குரூப் அந்த மாதிரிலாம் நெறையா பசங்கள வந்து விடுறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து மத்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் மத்த பசங்களோட பழகுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வீட்ல இருக்கிற குழந்தை நம்ம வெளியில கொண்டு விடும்போது, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஈஸியா அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. அதனால தான் இந்த நெல்லிக்காய வந்து சின்ன வயசுலயே அவங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிறது நல்லது. ஒரு விதத்துல இந்த நெல்லிக்காய் சாப்பிடுறது நல்ல ஒரு இதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இந்த காலத்துல வந்து இந்த சவன்பிராஷ் அந்த மாதிரி நெறைய வெரைட்டீஸ்லாம் இருக்கு. அதுல நம்ம குடுக்கலாம். அப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாவே தரலாம் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, அத வந்து நம்ம காய்கறியிலேயே சமைச்சு குடுக்கலாங்க. இது நம்ம வந்து பச்சையா தான் சாப்பிடணும்னு அதிகம் அவசியம் இல்ல. இத வந்து நம்ம பாயில் பண்ணி, அத வந்து வேற மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம்ல கூட நம்ம மத்த காய்கறிய போட்டு தரா மாரி இத தரலாம். நெல்லிக்காய மட்டும் நம்ம குடுக்கும்போது, அதோட அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுக்கு இஷ்டப்படி நம்ம தர முடியாது. ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம்ஸ் தட் இஸ் நம்ம ஒருத்தர் 4 பேர் உள்ள வீட்டுக்கு நீங்க சமைக்கிறீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அப்போ 2 நெல்லிக்காய் போட்டீங்கன்னா, அதுல இருக்கிற ஒரு 1/2 போர்ஷன் தான் நம்ம பசங்களுக்கு தருவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க அத குடுக்கலாம். இந்த நெல்லிக்காயில இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, லிவர் கிளீனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிவர வந்து கிளீன் பண்ணக்கூடிய சக்தி இந்த நெல்லிக்காயில இருக்கு. அதனால தான் இந்த மாரி ஸ்டேஜ்ல அதிகமா இந்த கெமிக்கல் ஃபுட்டு அதெல்லாம் அவங்க சாப்பிடும்போது, அந்த அந்த மாரி உள்ள ஒரு பசங்களுக்கு அநேகமான அ ஒரு விஷயம் என்ன வரும்னா, இந்த வேர்ம்ஸ் வந்து அநேகமா வந்துரும். அப்ப வந்து அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அப்பீடைட்டே இல்லாம போயிடும். பசியின்மை வந்துரும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நான் நெறைய பேரண்ட்ஸ்ட்டேருந்து கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, "மேடம் இத்தன நாள் என் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவளுக்கு 2 1/2 வயசு ஆகுது. சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. அவளுக்கு எத பார்த்தாலுமே பிடிக்கல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்வீட்ஸ் மட்டும் சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போதுனா அவங்களோட வயத்துல இந்த வேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த வேர்ம்ஸ கிளியர் பண்றதுக்கு முதல்ல லிவர் கிளியரா இருக்கணும். அந்த லிவர் கிளீனிங் ப்ராசஸ்க்கு தான் இந்த நெல்லிக்காய் ரொம்பவே உதவக்கூடிய ஒரு விஷயம். இத வந்து நான் சொன்ன மாரி அந்த அமௌண்ட்ட மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா அது ஒரு சின்ன லெவல்ல நம்ம குடுத்தா போறோம். ரொம்ப அதிகம் தரணும்னு அவசியம் இல்ல. அதே சமயத்துல அந்த நெல்லிக்காயோட நல்ல தன்மைய வந்து நீங்க வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலயே நம்ம பழக்கி விட்டுட்டோம்னா, அவங்க இப்போ பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன ப்ளே குரூப் தான் போவாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல அவங்க பெரிய ஸ்கூலுக்கு வேண்டியது இருக்கும். அப்போ இந்த இன்ஃபெக்ஷனோட எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு அதிகமாயிடும். அப்போ அப்போ அந்த சமயத்துல கூட இவங்களுக்கு அந்த இம்யூனிட்டியும், எதிர்ப்பு சக்தியும் அதிக அளவுல இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த அடிக்கடி இந்த உடம்பு வர பிரச்சனைலாம் அவங்களுக்கு இல்லாம, பசங்களும் ஹெல்தியா, ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த மாரி இன்னும் நெறைய பல பல விஷயங்களோட நாளைக்கு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.